ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு மறுபடியும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சீப்பை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை விட ஈஸியான மெத்தடு க்ளீன் பண்ணுறதுக்கு, சீப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சீப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு அழுக்கு இல்லை. அப்படின்னாலும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அழுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற சீப்பு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அழுக்கு சேர்ந்துருச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக என்ன செய்வோம்னா, தண்ணியில் க்ளீன் பண்ணுவோம். தண்ணியில் ஊற வைப்போம். நார்மல் தண்ணியிலையோ இல்லை சுடு தண்ணியிலையோ ஊற வச்சு, அதில் சோப்பு போட்டு ஊற வச்சு, அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி, அதாவது பைப்பை திறந்து விட்டு அந்த தண்ணியில் வாஷ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதே சமயம் ரொம்ப தேய்ச்சி இது பண்ணணும். தேய்க்கும் போது அந்த சீப்புவில் இருக்கிற அழுக்கு வந்து ஈரத்தில் வந்து ஒட்டிக்கிட்டு, அப்படியே நம்ம தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற, நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ்லையும் அந்த அழுக்கு ஒட்டிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் கொடுக்கும். இதை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சீப்பெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் அதிகமாகவே அழுக்கு இருக்குது. இப்போ இதை எப்படி ரொம்ப சுலபமாக தண்ணியிலலாம் ஊற வைக்காமல், சோப்பெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியிலலாம் ஊற வைக்க தேவையில்லை, சுடுதண்ணியில் ஊற வைக்க தேவையில்லை, ப்ரெஷ்ஷை போட்டு ரொம்ப நேரம் தேய்க்கணும்னு தேவையில்லை. இப்போ இதை தண்ணியிலேயே நினைக்காமல் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி இதை க்ளீன் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தரையெல்லாம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. அதில் நம்ம க்ளீன் பாருங்கள். இப்போ இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய சீப்புகளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு பொருள் தான். அது வேறு எதுவும் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற பவுடர். நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டால்கம் பவுடர் தான். கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ 4 சீப்புக்கு நான் லேசாக தான் ஒவ்வொரு சீப்லையும் தூவி விடுறேன். அந்த கொஞ்சோண்டு பவுடரையே நம்ம வந்து இந்த 4 சீப்பையும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ லேசாக இப்படி எல்லா சீப்பில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மொத்தத்துக்கு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் பவுடர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆன பவுடர்லாம் இருந்ததுன்னா தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சமயம் நம்ம பவுடர் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பைரி ஆகிடும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தூவி விட்ட பிறகு இந்த பவுடரை பார்த்திங்கன்னா இப்படி எல்லா பக்கமும் ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ் வச்சுக்கோங்க தனியாக இதுக்காக. இப்போ அந்த ப்ரெஷ் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த சீப்பில் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஒரு நிமிஷம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சீப்பில் எப்படி நம்ம அழுக்க நமக்கு போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது வந்து நம்ம தெரியாமல் நம்ம தண்ணியில் இந்த சீப்பை எடுத்தோடனே கொண்டு போய் அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சீப்பில், அப்போவே நம்ம தண்ணியில் நினச்சிட்டோன்னா அந்த ஈரத்துக்கும் அதுக்கும் அந்த அழுக்கு வந்து போகவே போகாது. சுடுதண்ணியில் போட்டு, சீப்பு வந்து பிளாஸ்டிக்ங்கிறதுனால சுடுதண்ணியில் போட்டு நம்ம அந்த மாதிரிலாம் ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பொசிஷனில் சீப்பை வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அந்த பவுடர் வந்து. இப்போ இதை இந்த பொசிஷனில் வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம இந்த மாதிரி அந்த அழுக்கை பூரா எடுக்கணும். உங்களுக்கு நான் இப்போ செய்யும் போதே தெரியும், அந்த அழுக்கு பூரா ரிமூவ் ஆகி வெளியில் வருது பாருங்கள். அந்த பவுடருக்கு பக்கத்தில் அந்த அழுக்கு நமக்கு சேர்றது நல்லாவே தெரியும் பாருங்கள். டார்க் கலரில் எப்படி அதில் சீப்பில் இருக்கிற அழுக்கு பூரா அப்படியே பவுடர் மாதிரி ஈஸியாக வெளியில் வந்துடும். இதவே நம்ம கொண்டு போய் தண்ணியில் நினச்சோன்னா, நீங்கள் அடிக்கடி தண்ணியில் நினச்சி க்ளீன் பண்ணியிருப்பீங்க. அது எவ்வளவு சிரமங்கிறது நீ க்ளீன் பண்ணவங்களுக்கு நான் கண்டிப்பாகவே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் எல்லா பக்கமும் அந்த பவுடர் திரும்ப நமக்கு அந்த பேப்பரில் கொஞ்சம் பவுடர் கீழே இருக்கு இல்லையா, அதவே தொட்டு நம்ம வந்து எல்லா சீப்பையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சம் தான் பவுடர் செலவாகும். நான் சொன்ன மாதிரி வேஸ்ட்டாக போகிற பவுட்ரு, நீங்கள் வேண்டாம்னு தூக்கி போடுற பவுட்ரு, டேட் எக்ஸ்பைரி முடிஞ்சது, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சீப்பில் இருந்து எல்லா அழுக்குமே கிட்டத்தட்ட ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த கொஞ்சம் அந்த எங்கே அழுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பவுட்ரு வந்து அந்த அழுக்கை வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அந்த அழுக்கில் வந்து ஈரம் பட்டுச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும். நம்ம பவுட்ரு போடுறதுனால அந்த அழுக்கில் இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சீப்பு எப்படி சூப்பராக தண்ணியே படாமல் க்ளீன் ஆகிடுச்சுன்னு. இப்போ இந்த சீப்பையும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதிலேருந்து அழுக்கு வெளியில் வர்றது உங்களுக்கு கண் கூட தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு
ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஒரு சீப்பை நீங்கள் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு முழுசாக 1 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் டைம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 சீப்பு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சீப்பில் வந்து அழுக்கு பூரா நல்லா ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா சீப்பையுமே நான் இந்த மாதிரி அந்த டஸ்ட்டை பூரா இப்படி எடுத்து விட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நான் ரொம்ப கை வலிக்க அழுத்தியெல்லாம் கூட தேய்க்கல. சும்மா அந்த ப்ரஷ் வச்சு அப்படி தள்ளி விட்டால் போதும். ஈஸியாக அந்த சீப்பில் வந்து அழுக்கு பூரா வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அழுக்கு நல்லா ரிமூவ் ஆகி அந்த பேப்பரில் இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து நல்லா டேப்பை திறந்து விட்டு ரன்னிங் வாட்டரில் சும்மா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். சோப்பு போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. வேணும்னா நீங்கள் சோப்பு போட்டு தேய்ச்சிக்கோங்க, ஆனால் அது வந்து தேவையில்லை, ஆப்ஷனல் தான். பாருங்கள், இப்போ எல்லா சீப்புமே இந்த மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. மொத்தமே இந்த 4 சீப்பையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை எனக்கு. இப்போ பாருங்கள், இந்த சீப்பில் இருந்த அழுக்கு பூரா இப்போ நமக்கு இந்த பவுடரோடு மிக்ஸ் ஆகி இப்படி பேப்பரில் கலெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை டஸ்ட்பினில் கொட்டிட்டு நம்ம வந்து இந்த சீப்பை பூரா ரன்னிங் வாட்டரில், டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ சீப்பு பூராமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சோப்பு போட்டு கூட வாஷ் பண்ணல. ரொம்ப ஈஸியான மெத்தட், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.